he has a very rare problem. It's called Wolff-Hirschhorn syndrome. Wolff-Hirschhorn syndromeன்றது வந்து எனக்கு அது தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனுடைய 12வது வயசு 13வது வயசு ஆயிடுச்சு. பார்க்க எல்லாரும் மாதிரியும் தான் இருக்கு இந்த குழந்தை. யூஸ்வலா ஸ்பெஷல் சில்ட்ரன்னா அந்த மொங்கோலாய்டு ஃபீச்சர்ஸ் இருக்கும் இல்லையா, சைனீஸ் இந்த கண்ணு இடுங்கி இருக்கும் இல்லையா, முகம் நீங்க பார்த்த உடனே தெரிஞ்சிடும் டிஃபெக்ட் இருக்கு குழந்தைக்குன்னு. அந்த கண்கள் தான் காட்டி கொடுக்கும். மெயினா மொங்கோலாய்டு ஃபீச்சர்ஸ் இருக்கும். அது மாதிரி கல்லோட ஷேப், ஹெட்டோட ஷேப். இவனோட வந்து டெவலப்மெண்டல் டிலே இருந்ததை தவிர்த்து பார்க்க ரொம்ப அழகா இருந்தான். அவனுக்கு பேச்சு வரலன்றது தெரியுது, அவனால ஏஞ்சி உட்கார முடியலன்றது தெரியுது. அதான் எதனாலன்னு தெரியல. ரொம்ப வருஷங்கள் நியூராலஜிஸ்ட் eventually we did what is called a genetic test. நீங்க இப்ப சண்டை வருதுன்னு சொன்னீங்களே, ஆமா, நாளைக்கு உயிரோட இருப்பானே டெய்லி இருக்கும். நான் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இப்போ அவனுக்கு 16 வயசு, 15 வருஷம் நாங்க தூங்கவே இல்லை, 2 பேரும் தூங்கினதே கிடையாது. எந்த இரவுமே தூங்கலன்னா நான் இதனால இல்ல, கவலையினால இல்ல, அவனும் தூங்க மாட்டான், எங்களையும் தூங்க விட மாட்டான். எப்படி நீங்க ஒரு குழந்தை அழுதுட்டே இருந்தா எப்படி தூங்குவீங்க? அவனுக்கு வந்து இந்த நோஸ் பிரிட்ஜ் இந்த இடம் பிளாட்டா இருக்கும். அது பார்த்த உடனே சொல்லிட்டாரு, திஸ் இஸ் Wolff-Hirschhorn syndrome child. உலகத்திலேயே ஏதோ 2000 பேரோ தான் இருக்காங்களாம். அவர் வந்து நீங்களும் காரணம் இல்ல, அவரும் காரணம் இல்ல, யூ ஆர் ஜஸ்ட் அன்லக்கின்னாரு. ஓகே, ஜெனடிக்கா யாருனாலையும் இல்ல, அது குரோமோசோமல் ப்ராப்ளம். அந்த XY குரோமோசோம்ல ஹெட் கட் ஆயிருக்கு. தெரியறதுக்குள்ள இதெல்லாம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. எல்லா கோவிலுக்கும் போயாச்சு, எல்லாம் யாரு தாயத்து கொடுத்தாலும் வாங்கி கட்டியாச்சு, யாரு திருநீர் கொடுத்தாலும் வச்சாச்சு, யாரு குங்குமம் கொடுத்தாலும் வச்சாச்சு, இந்த ஜோசியர்கிட்ட போ, எல்லாரும் பண்றோங்க. அத தெரியறது இல்ல, அவ்வளவுதான். அதுக்காக நாங்க பண்ணலன்னா நான் பொய் சொல்ல மாட்டேன், எல்லாரும் பண்றோம். தென் அட் ஒன் பாயிண்ட் பிகாஸ் இவனுக்கு என்ன பிரச்சனைனே புரியலையே நமக்கு, என்ன பிரச்சனைன்னு தெரியாம எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? சண்டை வரும், உன்னாலயா என்னாலயா, உன் தப்பா ஏன் தப்பா, உங்க அப்பா அம்மா உங்க சைட்ல தான் ஏதோ இருந்தது பிரச்சனை, இல்ல எங்க சைட்ல தான் ஏதோ பிரச்சனை. மூணாவது வந்து யார் பாத்துக்க போறாங்க? ஏன்னா யாரோ ஒருத்தர் முழு நேரத்தை கொடுக்கணுமே அதுக்கு, இல்லையா? உங்களுக்கு வந்து 6 மாச குழந்தை, 1 வயசு குழந்தைய வந்து யார்கிட்ட விட்டு போவீங்க? மெயினா வர்றது வந்து உங்க வீட்டுல யாருக்கோ இருந்திருக்கு, நீங்க சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டீங்க. சோ அதனால அந்த ஜெனடிக் டெஸ்ட் யாருமே பண்றது இல்ல, ஏன்னா அது காட்டி கொடுத்துரும் யாரோட பிரச்சனை காட்டி கொடுத்துரும். டெஸ்ட் இருக்கு வந்தாச்சு, ஓகே, சோ அது காட்டி கொடுத்துரும். ஐ கான்சியஸ்லி ஸ்டாப்ட். இப்போ ட்ரிகர் நமக்கு தெரியுது இல்ல, எங்க சண்டை வரதுக்கான காரணம், எது உனக்கு கோவம் வரும், எது எனக்கு கோவம் வரும். எனக்கு தெரியும்ல, ஒரு புருஷனுக்கு எது கோவம் வருது, பொண்டாட்டிக்கு எது கோவம் வருது, 2 பேருக்கும் தெரியும். தெரிஞ்சுதான் சண்டை போடுறாங்க. ஆமா, கத்தலாம், மேக்சிமம் கத்திப்போ, போனை விட்டு எறியறது, விட்டு எரிஞ்சிட்டு போ, உன் போன் தான் உடையுது, டிவியில அப்படி கைய, அவரதும் ஜிம் பாடியாச்சு, அப்படி கொண்டு போய் டிவியில கையில பண்ணிட்டு போ அப்படின்னு விட்டுட்டேன். சோ ஒன் பர்சன் ஹேஸ் டு வித்ட்ரா. யாரோ ஒருத்தர் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அந்த விஷயத்துல. நான் இந்த குழந்தைக்காகவே சொல்லல, ஜென்ரலா சொல்றேன். யாரோ ஒருத்தர் வந்து சைலண்ட் ஆயிட்டா சண்டை எப்படிங்க? பேச்சுக்கு பேச்சு தானே, அது வாக்குவாதம் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அது பிரில்லியண்டா ஹேண்டில் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். அது ஒரு எமோஷன் அப்படிங்கறது வந்து அது கண்ட்ரோல் பண்ண தெரியாதனால தானே சண்டை வருது. எல்லாமே எப்பவுமே சொல்ல வேண்டிய அவசியம், எல்லாமே எப்பவுமே அப்ப உடனே தீர்த்துக்கணுமா? எல்லாத்தையும் நிதானம் உட்காந்து பேசுறது அப்படின்றது. நார்மல் டெலிவரி நல்லா ஆரோக்கியமா பிறந்த குழந்தைக்கே போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். அதான் சொல்றேன் நான், ஐயோ இதே நான் அலறிட்டே இருக்குது, இது அடங்கவே அடங்காது அந்த குழந்தை, இது என்னைக்கு ஏஞ்சி உட்காரும், இது தூங்கவே மாட்டேங்குதே. அதுக்கு பகல் இரவு தெரியாதுல்ல குழந்தைக்கு, டே நைட் தெரியாது. இது என்ன நமக்கு தூக்கம் வரும்போது இது தூங்க மாட்டேங்குது அப்படின்றது. இது எல்லாமே எஸ்பெஷலி ஃபார் ஒர்க்கிங் விமன் நான் சொல்றேன்.